தமிழ் பாடம் படிப்பு மட்டுமல்ல, நம்மளுடைய தாய்மொழியும் தமிழ்நாட்டுடைய அடையாளமாகும். தமிழ் என்பது உயிர் அல்ல, மனிதர்களின் இருக்கக்கூடிய இரத்தம், எலும்பு தசைகள் கொண்ட மொழியாகும். தமிழ் மூன்று மொழிகளை உடையது. ஆள்காட்டி என்பது உயிரெழுத்தும், நடுவிரல் என்பது மெய்யெழுத்தும், மோதிர விரல் என்பது உயிர்மெய் எழுத்தும். தமிழ் மொழியும் பேச்சும் அல்ல, தமிழுடைய கலாச்சாரமும் ஆடை அணிகலன்களும் வீரர்களும் பண்டிகைகளும் கவிஞர்களுக்கும் பெருமையாகும். மனிதனின் இதய துடிப்பு எப்படி போல் அதே போல் பேச்சு திறமையும் நம்பிக்கை போல். தமிழ் பேசும் நெஞ்சை தரக்கூடிய பிரணவவாயும் கரிவலித்தான் தமிழ்மொழி. தமிழென்றும் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ் என்பது பொய் வார்த்தை அல்ல, வாய்மை உண்மை வார்த்தையாகும். வாய்மை வெல்லும் எப்படி உண்மையோ அதே போலதான் தமிழ், நமது தாய்மொழி உண்மையாகும். தமிழ் எப்போதும் தோற்காது, மக்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் நாங்கள். ஆங்கில மொழி தோற்று போகும், தமிழ் மொழிதான் ஜெயிக்கும். ஆங்கில மொழி என்பது பொய் நாக்கு, தமிழ் மொழி என்பது உண்மை நாக்கு. கண்ணகி தன் கணவனை கொன்ற அடையாளம் காற்சிரம்பு எப்படியோ அதே போல தமிழ் மொழியும் தமிழ் பேச்சும் தமிழர்களின் அடையாளங்களாகும். பாரதியார் கவிதை படிக்கின்ற நெருப்பை போன்று இருக்கிறது. மருது சகோதரர்கள் வீரத்திலும் தைரியத்திலும் கொண்டவர்கள். பாரதிதாசன் நூல்கள் படைப்பும். வேலுநாச்சியார் ஆங்கிலேய எதிர்த்து ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. இவர்களை போன்ற தமிழ் அறிவை வளர்க்க வேண்டும், தமிழ் எல்லோரும் கற்க வேண்டும். கண்ணகி எப்படி மதுரை எரித்தாலும் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி எல்லாருக்கும் பேசி அளித்தல் வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். என் பெயர் பிருத்திவிராஜ், முதுகலை மருத்துவ நுண்ணுயிரியல். நன்றி, வணக்கம்.